சரி. இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஜஸ்ட் வந்து என்னன்னா, சாஃப்ட்வேர் 2யும் ஏத்திட்டு, ஒரு பேசிக்கா எப்படி ரன் பண்றதுன்னு பார்த்துட்டு, நான் அந்த லிஸ்ட் டப்புன்னு சொல்லிட்டு டிக்ஷனரி பண்ணேன் இல்லையா? அதுல ஆமா. உள்ள லிஸ்ட்ட மட்டும் நான் எனக்கு எடுக்கணும். ஓகேங்களா? மீதியெல்லாம் ஓகே. நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களோட ஸ்க்ரீன ஷேர் பண்ணுங்க. நம்ம சாஃப்ட்வேர் ஏத்திருவோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? ஆமா. ஓகே. எஸ். இப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்க பைத்தான்ல ஏத்துனது இல்ல. கரெக்ட்டா? ஆமா. இது உள்ள சரி. அப்டேட் பண்ணேன். எஸ். இருந்தாலும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பைத்தான் ஏத்த சொன்னேன். அவங்கள ஏத்திட்டீங்களா? இல்ல நீங்க ஆன்லைன் கம்பைலர் தான். அதுல தான் பண்ணோம். சரி, ஓகே. சரி. இருந்தாலும் பைத்தான் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம்னு சொல்றேன். உங்க டாஸ்க் பார் இருக்கு இல்லையா? அதுல உள்ள செர்ச்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பிஒய் போடுங்க. பிஒய் ஸ்பேஸ் விட்டு வெர்ஷன் வெர்ஷன் மட்டும் போடுங்க. VRSION. இப்போ என்டர் அடிங்களேன். பைத்தான் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட்னு இருக்கா? சோ இப்போ வந்து பைத்தான் இதுல இன்ஸ்டால் ஆகல. எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னா குரோமுக்கு போங்க. குரோமுக்கு போயிட்டு பைத்தான் டவுன்லோட் போடுங்க. பைத்தான் டவுன்லோட். அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அதுல மேல அபௌட் டவுன்லோட்ஸ் இருக்கா? டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல விண்டோஸ் வாங்க. ஓகே. இப்போ லேட்டஸ்ட் பைத்தான் 3 ரிலீஸ் ஒன்னு இருக்கு பாருங்க. பைத்தான் 14.3 அத கிளிக் பண்ணிக்கங்க. ஆமா. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அப்டேட் வந்திருக்கு. கடைசி அப்டேட். எப்போ விட்டுருக்காங்கன்னா கடைசியா February 3ல அந்த அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்படியே நீங்க அதை ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதுல விண்டோஸ் இன்ஸ்டால 64 பிட்னு ஒன்னு இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்க. விண்டோஸ் இன்ஸ்டால 64 பிட் இருக்கு பாருங்க. லெஃப்ட்ல அத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஏறிட்டு இருக்கு. அது ஏறிடும். எஸ். இப்போ அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல 2 செக் பாக்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் நவ். இது எஸ் கொடுப்பா. அது மாதிரி மிஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காவே அதுவே என்ன பண்ணுது, உங்க லேப்போட அப்டேட்டான ஒன்று இருக்கும். அதுலேயே போட்டு உங்களுக்கு தேவையான பாத்தெல்லாம் செட் பண்ணி கொடுத்துரும் பைத்தான். ஓகேங்களா? ஓகே. பரவாயில்ல. ப்ராசஸர் ஃபாஸ்டா தான் இருக்கு. நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது லேப்ல. பைத்தான் செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சு. வந்துருச்சா? இப்போ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அதே சிஎம்டிக்கு வாங்களேன். சிஎம்டி ஓபன் பண்ணுங்க இல்லையா? அதே இதுக்குள்ள வாங்க. இங்க கீழே இருக்கு பாருங்க. அத டாப் ஏரோ கிளிக் பண்ணுங்க. உங்களோட கீபோர்ட்ல டாப் ஏரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்டர் அடிங்க. வந்துருச்சா? இப்போ கரெக்டா உங்களோட பைத்தானோட வெர்ஷன் பாத்தீங்கன்னா 3.14.3ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சரி. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு VS கோட் டவுன்லோட்னு போடுங்க. VS கோட் விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட். ஆமா. ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அக்ரி கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்துருங்க. இன்ஸ்டால் ஆயிடும். இதுல வேற ஏதாவது செக் பாக்ஸ் கொடுக்கணும்? இல்ல எதுவும் மாத்த வேண்டாம். நெக்ஸ்ட். இன்ஸ்டால். ஃபினிஷ். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு வந்து கீழே விசுவல் ஸ்கோட் கோட் இருக்கு இல்லையா? அது வந்து ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் டாஸ்க் பார் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் டு இதுவா? ஆமா. அது உங்களுக்கு இனிமே கீழே இருக்கும். ரைட் கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட் டு டாஸ்க் பார். ஓகேங்களா? நீங்க ஃபுல் ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டாஸ்க் பார் விட்டு போகாது. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த விண்டோ பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேல வந்து வாக் த்ரூன்னு இருக்கு இல்லையா? அதை எக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மேல லெஃப்ட்ல பாரு. இது ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கு இல்லையா? அதை ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. VS கோட் ஃபுல் ஸ்கிரீன் வந்துரும். இப்போ என்னன்னா அந்த வால் த்ரூ செட்டப் VS கோட்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது வெல்கம் பேஜ். அதை எக்ஸ் எடுத்து விட்டுருங்க. அதை எடுத்து விட்டுருங்க. ஆமா. அதை எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பர்டிகுலரா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வரிசையா ஒரு ஃபைலா போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபைல் கிளிக் பண்ணுங்க. அங்க ஒரு ஃபைல் காட்டுதா? அந்த ஃபைல் கிளிக் பண்ணிட்டு ஓபன் ஃபோல்டர். இப்போ எந்த இடத்துல உங்களோட ஃபோல்டர் சேவ் பண்ணுவீங்க? டெஸ்க்டாப்ல போட்டுக்கிறீங்களா? டெஸ்க்டாப்ல வச்சுக்கலாமா? இல்ல தனியா ஒரு சி டிரைவ், வி டிரைவ்ல போட்டு பைத்தான் வச்சுக்கிறீங்களா? இல்ல நான் இது ஸ்ப்ளிட்லாம் பண்ணல. சி டிரைவ் ஒன்னு மட்டும் தான் இருக்கு. சரி, அப்ப டெஸ்க்டாப்ல வச்சுக்கோங்க. நம்ம வேணுங்கிறப்ப ஃபியூச்சர்ல லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்னன்னா டெஸ்க்டாப் போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்களேன். அந்த எம்டி ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? அதை ரைட் கிளிக் பண்ணுங்க. நியூன்னு வரும். நியூ அதுல போட்டு நியூ ஃபோல்டர் பைத்தான் டைப் பண்ணுங்க. செலக்ட் ஃபோல்டர். இப்போ வந்து இதுலயே இந்த வாக் த்ரூ நியூ பேஜ் இப்போ வந்து ஐ ட்ரஸ்ட் ஆப்ஷன் இருக்காங்க. இத க்ளோஸ் பண்றவா? இல்ல இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் அடுத்து ஓபன் ஆகும். எஸ் ஐ ட்ரஸ்ட் ஆத். ஓகே. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கங்க அந்த பேஜ். இப்போ அந்த ஃபோல்டர்ல லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் நீங்க கிரியேட் பண்ண ஃபோல்டர் வருதா? நல்லா பாருங்க. பக்கத்துல ஒரு குட்டி பிளஸ் ஐகான் இருக்கா? நிறைய ஐகான் இருக்கு பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஐகான் என்னன்னா ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ற ஐகான். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபோல்டரே கிரியேட் பண்ற ஐகான்.
அதுக்கு பக்கத்துல இருக்குது நீங்க லோட் பண்ணதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல இருக்க ஐக்கன் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி அந்த ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர்ல காட்டும். உங்களுக்கு அது மோஸ்ட்லி நீங்க இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு கோட் அடிக்க போறீங்க. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நீங்க ஃபுல்லா அடிக்க போற கோட் எல்லாமே டெமோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டெமோ 1 ஸ்பேஸ் விடக்கூடாது. ஓகேங்களா? ஸ்பேஸ் விடாம பக்கத்துல வச்சுக்கோங்க. டெமோ 1 டாட் டாட் பி. நல்லா பாருங்களேன், அந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு கோட் கூட வருதா அந்த ஃபைல் டிக்கு முன்னாடி? அது என்னன்னா டெக்ஸ்ட் ஃபார்மட். இப்போ நீங்க டாட்டுக்கு அப்புறம் PY ன்னு போட்டீங்கன்னா பைத்தான் ஃபார்மட்டுக்கு மாறும் பாருங்க. PY ன்னு போடுவாங்க. ஓகே. இப்போ நீங்க என்டர் அடிச்சிருங்க. உங்களுக்கு இப்போ பைத்தான் 1 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ரைட் சைடு போய்ட்டு நீங்க கோட் அடிக்க வேண்டியதான். லாஸ்ட் கிளாஸ்ல நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ ஹலோ வேர்ல்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. இப்போ இங்க ஜெனரேட் கோட் அதெல்லாம் நான் எதுவும் டெலீட் பண்ணல. அதெல்லாம் அது சும்மா அது அப்படியே இருக்கும். அதை நீங்க டெலீட்லாம் பண்ண வேண்டாம். சூப்பர். டபுள் கோட்ஸ்க்குள்ள ஹலோ வேர்ல்ட்னு போடணும். கரெக்டா? இப்போ இது ரன் பண்றதுக்கான பட்டன் வந்து எங்க இருக்குன்னா நல்லா மேல பாருங்க. மேல வந்து புக்லெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ரைட் சைடுல சாட் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுங்க. அதை சாட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அதையும் க்ளோஸ் பண்ணுங்க. நம்மளோட கூகுள் மீட்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிடுங்க. இப்போ என்ன மேல ஒரு புக்லெட் ஆப்ஷனுக்கு முதல்ல வந்து do you want to install the recommended python? அதான் அது இன்ஸ்டால் பண்ணோம். அப்படியே மேல பாத்தீங்கன்னா புக்லெட் வருதா? ஆமா. அந்த புக்லெட்டுக்கு பக்கத்துல ஒரு ப்ளே பட்டன் வரணும். அதுக்கு நீங்க கீழே இருக்கிற இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்களேன். அவ்வளவுதான். அதே வந்து எக்ஸ்டென்ஷன்ல உள்ள பைத்தான்ல போயிட்டு நமக்கு டவுன்லோட் ஆகும். அந்த எக்ஸ்டென்ஷன்றது எங்க இருக்குன்னா லெஃப்ட்ல வந்து குட்டி குட்டியா நிறைய பாக்ஸ் இருக்கு பாருங்க. லெஃப்ட் சைடுல அந்த குட்டி குட்டியா மேல பாத்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் இருக்கு. அதான் எக்ஸ்டென்ஷன். அதுல போயிட்டு சர்ச்சிங் பார்ல பைத்தான் ஒன்று இருக்கும். அந்த பைத்தானை ஏத்திக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட எக்ஸ்டர்னலா பைத்தான் ஏத்தியாச்சு. இப்போ வந்து அதை நம்ம இன்டர்னலாவும் ஏத்தணும். இப்போ நமக்கு அது ஏறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த வெல்கம் பேஜை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைத்தானை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா மேல ப்ளே பட்டன் இருக்கு பாருங்க. அந்த ப்ளே கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ரன் ஆகும். வந்துருச்சா? ஹலோ வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி தான் நீங்க வரிசையா போட போற கோடோட அவுட்புட் எல்லாமே 1 by 1 கீழே வரும். ஓகேங்களா? நேத்து பார்த்த கம்பெனில ஹலோ மட்டும் இருந்துச்சு. இது அது என்னன்னா நமக்கு ஃபைல் பாத்தோட சேர்த்து அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை காட்டும். அது டைரக்டா ஆன்லைன் கம்பெனில வெறும் அவுட்புட்டை மட்டும் காட்டும். நம்மளோட ஃபைல் வந்து எந்த பாத்துல இருக்கோ அந்த பாத்தை காட்டி அதுக்கப்புறம் அவுட்புட்டை காட்டுறதா இது. ஓகேங்களா? இந்த சர்வர்ல இப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். அந்த லிஸ்ட்ன்ற ஒரு ஃபுல் ப்ராப்பர்ட்டி நான் சொல்ல நீங்களே பிராக்டிஸ் பண்றீங்களா? அப்பதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அந்த ரைட்டிங் ஸ்கில். சரி, ஓகே. இப்போ பிரிண்ட் ஹலோவை எடுத்துருங்க. சூப்பர். கமெண்ட் பண்ணிட்டுங்க. ஓகே. ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள் போடுங்க. வாட் இஸ் மீன் வேரியபிள்? ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு போடுங்க. ஃப்ரூட் ஸ்பெல்லிங் வரல ப்ரோ. FRUITS ஈக்குவல் டு. இப்போ நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு ஸ்டோரிக்குள்ள வரேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு பழக்கடைக்கு போக போறோம். ஓகேங்களா? சரி, இல்லைன்னா விடுங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு ஒரு நியூ டூல்ன்றதுனால நானே டைப் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு பழகிரும். ஓகேங்களா? நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. இது நான் ஃபுல்லா ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் போடுங்க. ஓகேங்களா? நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஷேர் பண்றேன். எஸ், நானும் விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கிறேன். என்னோட விஎஸ் கோட் உங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்ல அதான் கேக்குறேன். எனக்கு இன்னும் ஷேர் ஆகிதான் இருக்கு. அது எப்படி க்ளோஸ் பண்றது? உங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்றதா? அதே நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணீங்களோ அதே பட்டனை திருப்பி கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஓகேவா? சரி, ஸோ நம்ம சிம்பிளா உள்ள போலாம். இப்போ நான் வந்து விஎஸ் கோட போறேன். எனக்கு உன்னோட ஸ்கிரீன் தெரியுதா? சரி, நான் வந்து நானும் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைலுக்குள்ள போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்ல ப்ராக்டிஸ் ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஃபோல்டர் தான் இருக்கு. இது என்ன பண்ண போறோம்னா ஒரு சிம்பிளா சரி, இந்த ஃபைல தான் நான் கிளிக் பண்ணேன். கரெக்டா? இப்போ இதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், நானும் ஒரு demo1.py வச்சுக்கிறேன். demo1.py. ஓகேங்களா? இந்த ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து ஆக்சுவலி வேற ஏதாவது ப்ராக்டிஸும் ஆல்ரெடி இருக்கு. நான் practice1.py வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபைல் இருக்கு. சிம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம லிஸ்ட்டுக்குள்ள போவோம். லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னேன், அது ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன். நம்ம நினைச்சா அந்த ஆர்டரை மாத்திக்க முடியும். ஓகேவா?
புரியுதா? இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஐ மீன் ஃப்ரூட்னு இப்ப நம்ம ஸ்டோரியில சொல்லணும்னா ஒரு பேக், ஃப்ரூட்ன்ற ஒரு பேக் எடுத்துட்டு நான் ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு போறேன். ஓகேங்களா? அதுல நான் லிஸ்ட் போடும்போது என்ன போடணும்? ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஓகேங்களா? நான் அந்த ஃப்ரூட்ஸ்ன்ற பேக்குள்ள ஃபர்ஸ்ட் போடுற ஃப்ரூட் என்னன்னா ஆப்பிள். ஓகேங்களா? செகண்ட் போடுற ஃப்ரூட் என்னன்னா ஆரஞ்சு. தேர்ட் போடுற ஃப்ரூட் என்னன்னா பனானான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஃப்ரூட் பேக்குள்ள எத்தனை ஃப்ரூட் இருக்கு? 3 ஃப்ரூட் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இருக்கும், ஆப்பிளுக்கு மேல ஆரஞ்சு இருக்கும், ஆரஞ்சுக்கு மேல பனானா இருக்கும். அப்படிதானே இருக்கும்? அப்போ ஃபர்ஸ்ட் பாட்டம்ல என்ன இருக்கு? ஆப்பிள். அப்போ பேக்ல இப்ப நான் வச்சிருக்கக்கூடிய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வேரியபிள், அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு என்ன, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆப்பிள் இருக்கா? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா. அப்போ ஆப்பிளுக்கு நீங்க எத்தனாவது நம்பர் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட்ன்ற நம்பர் சொல்லுவீங்க. கரெக்டா? பட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கிற இடம் 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ 2வது இடத்துல யார் இருக்கா? பனானா. சூப்பர். அவ்வளவுதான். இப்போ ஒரு ஐடியாலஜிக்குள்ள வந்தீங்க இல்லையா? அதான் நீங்க லிஸ்ட் ஃபுல்லா வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆரம்பிக்கிற இடம் 0னா முடிகிற இடத்துல நீங்க லைக் 0ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க. 0, 1, 2 அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள் கால் பண்ண என்ன வரும் உனக்கு? அந்த லிஸ்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே வந்துருச்சா? இப்போ அந்த பிரிண்ட்ல 2வது ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள்ல 2வதா இருக்கிறது யாருன்னு நான் கேக்குறேன். அந்த இண்டெக்ஸிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு பேர் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. 0, 1, 2, 3 சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேர் இண்டெக்ஸ் நம்பர். அந்த இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் கேட்கும். அப்போ 0th இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? 0, 1, 2. ஓகேங்களா? 0th இண்டெக்ஸ்ல ஆப்பிள் இருப்பாங்க, செகண்ட் இண்டெக்ஸ்ல பனானா. ஓகேங்களா? அப்போ இந்த 0 இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு. இத அப்படியே திருப்பி விட்டோம்னா என்ன வரும்? அப்படியே ஆர்டர் மாறிடும். இப்போ அதாவது நீங்க முன்னாடில இருந்து போறீங்க அப்படின்னா 0, 1, 2, 3ன்னு போகணும். பின்னாடில இருந்து வரீங்க அப்படின்னா -1, -2, -3 புரியுதா? அப்போ -2ல என்ன ஃப்ரூட் இருக்கு? இப்ப ரிவர்ஸ்ல இருந்து வருவாங்கன்னா பனானாவை -1ன்னு சொல்லணுமா? ஆமா. இது முன்னாடி இருந்து போறீங்கன்னா ஆப்பிள் 0, ஆரஞ்சு 1, பனானா 2. பின்னாடி இருந்து வரீங்கன்னா பனானா -1, ஆரஞ்சு -2, ஆப்பிள் -2. இதுல வந்து 0 வராதுல்ல. ஓகே. அப்போ 2க்கு பனானா வந்துச்சு இல்லையா? -2க்கு என்ன வரும்? ஆரஞ்சு. அவ்வளவுதான். இதான் ரிவர்ஸ். ஓகேங்களா? ரிவர்சிங் எலிமெண்ட். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆக்சிஸ். இது வந்து ஃப்ரண்ட் ஆக்சிஸ், இது வந்து ரிவர்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல ஒரு ஃப்ரூட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் கடைசியில். ஓகேங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை மாடிஃபை பண்ண போறேன். அதனால அந்த வேரியபிளை கூப்பிடுறேன். நான் என்ன ஃபங்க்ஷன் அப்ளை பண்றதா இருந்தாலும் அந்த வேரியபிள்குள்ள என்ன ஃபங்க்ஷன் அப்ளை பண்றதா இருந்தாலும் டாட் வச்சு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? டாட் அப்பண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணா ஒரே ஒரு எலிமெண்ட்டை கடைசியில எனக்கு ஆட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஓகே. நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள நான் என்ன சொல்றேன்? மேங்கோன்னு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃப்ரூட்ல கடைசியா மேங்கோவை ஆட் பண்ணிருக்கோம். இப்போ நான் ஃப்ரூட்ஸை போயிட்டு பிரிண்ட் பண்ணா போய் பாருங்க, பனானாக்கு பக்கத்துல மேங்கோ ஆட் ஆயிடுச்சா? ஓகே. இப்படி ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றதுனா நம்ம அப்பண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் இந்த ஃபங்க்ஷன். அப்போ நீங்க கொடுக்க போற மல்டிபிள் லிஸ்டையும் ஸ்கொயர் பிராக்கெட் கூட தான் கொடுக்கணும். ஆல்ரெடி என்ன இருக்கு நமக்கு லிஸ்ட்ல? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, மேங்கோ இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புதுசா இல்லாத செரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பைனாப்பிள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிளா அதுக்குள்ள நான் 2 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு எவ்வளவு ஃப்ரூட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்து கடைசியா ஆட் ஆயினே வரும். ஆமா. நான் கிரேப்ஸ்னு ஆட் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ராபெரின்னு ஆட் பண்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஒரு எலிமெண்ட்டை மட்டும் லாஸ்ட்ல ஆட் பண்ணணும்னா அப்பண்ட், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் லாஸ்ட்ல ஆட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் லாஸ்ட் ஆட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்செட்ல, அதாவது இப்ப ஒண்ணும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புதுசா ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா லைக் கிரேப்ஸ் போட்டாச்சா, ஸ்ட்ராபெரி போட்டாச்சா, இப்போ ஒரு பொமோகிரானேட் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதை எங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நல்லா பாருங்களேன். இப்போ கடைசி என்ன ஆர்டர்ல இருக்கு? ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, மேங்கோ, செரி, பைனாப்பிள், கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரின்னு இருக்கா? இப்போ எனக்கு மேங்கோவுக்கும் செரிக்கும் நடுவுல இப்ப நம்ம என்ன பண்ணா வாட்டர் மெலன் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? எதுக்குன்னா மேங்கோவுக்கும் செரிக்கும் நடுவுல என்ன ஆட் பண்ணணும்? வாட்டர் மெலன். அப்போ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள் டாட் நம்ம என்ன பண்ணணும்னா இன்சர்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேங்கோவுக்கும் செரிக்கும் நடுவுல தான் அதை ஆட் பண்ண போறேன். கரெக்டா? அது என்ன ஃப்ரூட் ஆட் பண்ண போறோம்ன்றத சொல்லிடணும். வாட்டர் மெலன் நான் சொல்லிருக்கேன். ஓகேங்களா? பட் அது எந்த பொசிஷனுக்குள்ள வரணும்ன்றத நான் முன்னாடி பேராமீட்டர்ல தரணும். ஓகேங்களா? இப்ப நல்லா பாருங்க, ஆப்பிள் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 0.
செரி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 4ல இருக்கு. அப்போ மேங்கோக்கும் செரிக்கும் நடுவுல தான் வாட்டர்மெலன் வரணும்னா செரி இருக்க வேண்டிய இடத்துல வாட்டர்மெலன் வரணும். கரெக்டா? அப்போ செரி இருக்க வேண்டிய இண்டெக்ஸ் 4 நம்ம இதுல போடணும். ஓகேங்களா? 4, வாட்டர்மெலன் போட்டீங்கன்னா மேங்கோக்கு அப்புறம் வாட்டர்மெலன் வரும். செரி கொஞ்சம் தள்ளி போயிடும். இதுக்கு பேர் தான் இன்செர்ட். இப்போ நீங்க போயிட்டு பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும்னா இந்த மாதிரி மேங்கோவுக்கும் செரிக்கும் நடுவில் வாட்டர்மெலன் வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது? இன்செர்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நீங்க இருக்கிற ஃப்ரூட் அப்டேட்டும் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கும்? ஃப்ரூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன ஃப்ரூட் இருக்கு? ஆரஞ்சு இருக்கா? நான் அதை வந்து பொமகிரானட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? பொமகிரானட் நான் சொல்றேன். இப்போ இதை பாத்தீங்கன்னா பொமகிரானட் வந்து எங்க இடத்துல இருக்கு? ஆரஞ்சுக்கு பதிலா மாறுது. ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னா எனக்கு அதை பாருங்களேன், ஆரஞ்சுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? மாடிஃபையும் பண்ணலாம், அப்டேட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? அது இப்ப மாடிஃபை பண்றோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பக்கத்துலயே நீங்க அந்த பிராக்கெட்ல கொடுக்குறீங்க. ஆமா ஆமா, ஈக்குவல் டு, அதாவது இந்த இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு இதுதான் வேல்யூன்னு சொல்லி மாத்து. ஃப்ரூட்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த பேருக்கு மாத்துன்னு சொல்லி மாத்து. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிமூவ் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரிமூவ் பண்றது எப்படி அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஸோ ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? அந்தந்த பேர்ல அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ரிமூவ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் அந்த பொமகிரானட்டை ரிமூவ் பண்ண சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போறோம்னா ஃப்ரூட்ஸ் பக்கத்துல டாட் இருக்கணும். டாட் போடணும். அதாவது ஒரு வேரியபிளுக்கு பக்கத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றதா இருந்தாலும் டாட் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன்னாலே அதுக்கு ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றதுனால எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பிராக்கெட் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? எந்தெந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதுக்குள்ள அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேராமீட்டர் தான் எடுத்துக்கும். எக்ஸ்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் எடுத்துக்கும். இன்செர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேராமீட்டர், ஒன்னு பொசிஷன், இன்னொன்னு ஸ்ட்ரிங், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் பொமகிரானட்டை வந்து ரிமூவ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு அவுட்புட்ல போயிடும். அவ்வளவுதான். ஆப்பிளுக்கு பனானான்னு வந்துடும். ஆரஞ்சு வந்து ஆர்டினரி மாத்தி. ஓகேங்களா? இப்போ ஆப்பிள் பனானா மேங்கோன்னு வரும். ஓகேவா? இதுலயே இன்னொரு எலமெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இந்த பாப்ன்ற ஃபங்க்ஷன் என்னன்னா இண்டெக்ஸ் எலமெண்ட்டை கொடுத்து தூக்குறது. இது வந்து பேர் சொல்லி நீங்க தூக்குறீங்க இல்லையா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7th இண்டெக்ஸ்ல யார் இருக்கான்னு சொல்லுங்க. 0 1 2 3 4 5 6 7th ஸ்ட்ராபெரி இருக்காரு. ஓகேங்களா? ஓகே, ஆப்பிள் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தான் 7th ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து செரியை தூக்கணும்னா என்ன இண்டெக்ஸ் கொடுக்கணும்? செரின்ற ஃப்ரூட்டை தூக்கணும்னா என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும்? 4. அப்போ பாப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. அந்த பர்டிகுலரான செரி போயிட்டு வாட்டர்மெலனுக்கு அப்புறம் பைனாப்பிள் ஒட்டி வந்துடும். எங்க டிஸ்ப்ளே ஆகுது? கீழ அவுட்புட்ல இந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. அதுதா. இப்ப அந்த இடத்துல செரி எடுத்துட்டாங்க. பாப்புன்னு சொன்னா அது எடுத்துருமா? அதாவது பாப்புனாலும் ஒண்ணுதான், ரிமூவ்னாலும் ஒண்ணுதான். ரிமூவ்ன்றது வந்து பேரை கம்பேர் பண்ணி எடுக்கும். பாப்புன்றது இடத்தை கம்பேர் பண்ணி எடுக்கும். ஓகே, பாப்னா அந்த பிளேஸ சொன்னா போதும் எடுத்துரும். ஆமா. இப்போ ஒரு ரூம்ல 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒருத்தவர்கிட்ட ஒரு போட்டோ தரேன். இந்த போட்டோல யாரு இருக்காங்களோ இதுக்கு மேட்ச் ஆகுறவங்களோ நீ வெளியே கூட்டுவான்னு சொல்றதா ரிமூவ். அது ஒரு போட்டோ கம்பேர் பண்ணி பார்த்தா அதுக்கு யார் மேட்ச் ஆகுறாங்களோ அவங்க வெளியே கூட்டு வரும். அது வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். பாப்புன்றது 5ஆம் நம்பர் சீட்ல யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களை வெளியிடுன்னு சொல்றது. இண்டெக்ஸிங் வச்சு நம்பர் வச்சு தூக்குறது. ஓகேங்களா? இதான் ரிமூவ்க்கு பாப்புக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த ஃப்ரூட்ஸ் பர்டிகுலர் ஸ்பெசிபிக் வேரியபிள் இருக்கு இல்லையா? இதுலயே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? ரிமூவ் பண்றது, பாப் பண்றது வரைக்கும் பார்த்திருக்கோமா? இதுலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ்ன்றத ஃபார் லூப்ல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபார் லூப் இன்னும் வரல, லூப்பிங்ல தான் உங்களுக்கு வரும். அது நான் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன். அது வர நான் கொஞ்சம் இன்டெப்தா எடுக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரவரியா இப்போ ஒரு வேரியபிள் வாங்கிக்கலாம். என்ன வேரியபிள் வாங்கிக்கலாம்? நான் ஹாய்னு வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் ஹாய் இன் அந்த ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள இப்போ இவ்வளவு ஃப்ரூட் இருக்கு. கரெக்டா? இப்போ நான் பிரிண்ட்னு சொல்லிட்டு இந்த ஹாய கால் பண்ண வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ்ல இந்த ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லையா? அதுல உள்ள ஆப்பிள் பிரிண்ட் பண்ணும், அதுக்கு கீழே பனானா பிரிண்ட் பண்ணும், அதுக்கு கீழே மேங்கோ, வாட்டர்மெலன், பைனாப்பிள், கிரேப்ஸ் அப்படின்னு 1 by 1 அந்த ஃபார் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு வந்து டெம்பரரி வேரியபிள் ஒன்று எடுத்து இந்த மாதிரி தான் கால் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் இதே இதுல அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுல சார்ட்ன்ற வேரியபிள் கொடுக்கும். சார்ட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லணும். ஓகேவா?
ம். என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரூட்ஸ்ன்ற ஒரு வேரியபிள அசெண்டிங்ல சார்ட் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ம். இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு என்ன வந்திருக்கு? ஆப்பிள், மேங்கோ, பனானா வந்திருக்கு. மேங்கோவுக்கு முன்னாடி கிரேப்ஸ் வந்திருக்கு. ஏன்னா ஏபிசிடில கிரேப்ஸ் தான் எம்முக்கு முன்னாடி வரும். கரெக்ட்டா? ஆ. அப்ப ஏபிசிடி ஃபார்மேட்ல இது மாத்திருக்கு பாருங்க. ஆப்பிள், ஓகே. பனானா, கிரேப்ஸ், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெர்ரி, வாட்டர்மெலன் ஏபிசிடி ஃபார்மேட்ல மாத்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இல்ல எனக்கு அசெண்டிங்ல வேணாம். சார்ட் ஆகும்போது டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா, ம். இந்த சார்ட்ல போயிட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு குடுக்கணும். ஆ. அப்ப அது வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆகுறது இங்க டிசெண்டிங்ல வருது பாருங்க. வாட்டர்மெலன் வரும், ஸ்ட்ராபெர்ரி, பைனாப்பிள், மேங்கோ, கிரேப்ஸ், பனானா, ஆப்பிள். ஓகேங்களா? சோ ம். சார்ட்டிங்லயே அசெண்டிங்கும் பண்ணிக்க முடியும், டிசெண்டிங்கும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஆல்சோ உங்களுக்கு இதுல ரிவர்ஸ்ன்னு இன்னொரு ஃபங்ஷனும் இருக்கு. அந்த ரிவர்ஸ் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். இப்போ அசெண்டிங்க வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அப்புறம் டிசெண்டிங் பண்ணிருக்கீங்க. இப்ப கரண்ட்டா கடைசியா என்ன இருக்கு? டிசெண்டிங் தானே இருக்கு. ஆமா. அந்த டிசெண்டிங்க நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா, திரும்ப ஃபார்மேட்டுக்கே வந்துரும். அசெண்டிங்கே வந்துரும். வந்துருச்சா? அசெண்டிங் வந்திருக்கும். டிசெண்டிங்க நம்ம ரிவர்ஸ் பண்ணதுனால அது திருப்பி அசெண்டிங்லயே காட்டுது. புரியுதா? ஓகே. அண்ட் லாஸ்ட்டா லென்த் பாக்குறீங்க அப்படின்னா எப்படி நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, லிஸ்ட்ட மாடிஃபை பண்ணிருப்போம். லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ம். ஃபங்ஷன் போட்டு மாடிஃபை பண்ணிருப்போம். அதனால தான் அந்த வேரியபிள கூப்பிட்டு அந்த ஃபங்ஷன பெர்ஃபார்ம் பண்ணி நான் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ பிரிண்ட் பண்ணிருப்பேன். ம். நான் பெர்ஃபார்ம் பண்ண போற இன்பில்ட் ஆப்பரேஷன் அந்த ஃபங்ஷன் வந்து அந்த லிஸ்ட்ட மாடிஃபை எல்லாம் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் தான் பண்ணணும். நீங்க டைரக்ட்டாவே அந்த ஃபங்ஷன பிரிண்ட்க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ம். இப்ப நான் வந்து இதோட லென்த் தெரிஞ்சுக்க போறேன். ஓகேங்களா? அப்போ ஆ. லென்த் தெரிஞ்சுக்க போறேன்னா லென்ன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள கூப்பிடுறேன். இப்ப ஃப்ரூட்ஸ் நம்ம எத்தன வேரியபிள்குள்ள எத்தன ஃப்ரூட் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கா? இப்ப ரன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ நீங்க பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காவும் கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸ்க்குள்ள ம். லென்த் அப்படின்னு கொடுத்து நீங்க காலம் வச்சு இப்படியும் போட்டீங்க அப்படின்னா இப்படி வெறும் 7 இருக்கு இல்லையா? அது என்ன நமக்கு தெரியாது. அவுட்புட்ல ஒரு கன்க்ளூஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு நீங்க இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி நீங்க ஒண்ணு பிரிண்ட் பண்ண அதோட ஃபங்ஷனோட பேரை முன்னாடி ஸ்ட்ரிங்ல கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்ஷனுக்கு இது நடந்திருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்க முடியும். ஓகே. ஓகே. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்கு லிஸ்ட்ல இது வரைக்கும் பார்த்தது என்னென்ன இருக்கு? இவ்வளவுதான் லிஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ம். ஃப்ரண்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ரிவர்ஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிருக்கோம். ஆ. ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் ஆக்சஸ், இது ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆக்சஸ், ஆக்சிஸ். இது ஒரு எலமெண்ட்ட வந்து ஆட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் வேல்யூ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிருக்கோம். மல்டிபிள் வேல்யூஸ் லாஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். இது என்னது? அது நமக்கு ஸ்பெசிஃபிக்கான தேவையான வேல்யூ இன்சர்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவ அப்டேட் பண்ணிருக்கோம். ம். இது வந்து என்னன்னா பேரை வச்சு கம்பேர் பண்ணி ரிமூவ் பண்ணிருப்போம். இது வந்து பொசிஷனை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். ஃபார் லூப்ல 1 பை 1 ஐட்டரேட் பண்ண விட்டுருக்கு. ஓகேங்களா? இது வந்து அசெண்டிங்ல கன்வெர்ட் பண்ணும். இது வந்து டிசெண்டிங்ல கன்வெர்ட் பண்ணும். ஆமா. அதே ரிவர்ஸ் அதே கொடுத்தோம்னா ரிவர்ஸ். அசெண்டிங்ல வந்துரும். ம். அதுக்கப்புறம் லென்த் கட்டணும் லென்த் வந்துருச்சு. ஓகேங்களா? இதுல ஓகே. இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிளையே கூப்பிட்டு டாட் கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணும்? உள்ள இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணிரும். ஓகேவா? உங்களுக்கு ரன் பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் ஒரு எம்ப்டி லிஸ்ட் வரும். வந்துருச்சா? ஓகே. இதுதான் வந்து என்னன்னா கிளியரிங் த லிஸ்ட். ஓகேவா? ஓகே மேம். சோ லிஸ்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. இது புரியுதா? கிளியருக்கு ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர்னு டைப் பண்ணீங்களா? ஆமா இங்க பாருங்க. ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் இங்க இருக்கு பாருங்க. ஆ. டாட் கிளியர். ஓகே. புரியுதா அது? ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணி இத காப்பி பண்ணி நம்ம குரூப்ல போட்டு விடுறேன். ஆல்சோ நான் ஃபுல் மெட்டீரியலும் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? ஃபுல் மெட்டீரியல்னா பைத்தானோட கம்ப்ளீட் மெட்டீரியல் இருக்குன்ட்டு ஆ. அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ டேட்டா அனாலிசிஸ் தானே எடுத்திருக்கீங்க. ஆமா மேம். டேட்டா ஒன்றும் பேஸ். பிரச்சனை இல்லை. ஈஸி தான். டேட்டா அனாலிஸ்ட்ன்றது மத்த டேட்டா சயின்ஸ் இப்போ நானும் டேட்டா சயின்ஸ் தான் நான் எடுக்கிறேன். டேட்டா சயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எல், எல்லாம் கோடிங் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் டேட்டா அனாலிஸ்ட்ன்ற ஒரு ரோலுக்கு வந்து கோடிங் மேண்டரி கிடையாது. இப்போ நீங்க பார்க்கிறதே வந்து டேட்டா அனாலிஸ்ட்குள்ள யூஸ் பண்ண மாட்டீங்க. இதையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பேக் எண்ட்ல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும்னா நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோமா? லிஸ்ட் புரியுதா? புரியுது. அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ண அது வந்துரும். ஓகேங்களா? அப்படியே நான் டப்புலயும் வேணா எடுத்துறேன். நம்ம மண்டே வந்து செட் டிக்ஷனரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி செட் நம்ம சொன்ன மாரி தான். லிஸ்ட் வந்து ஆர்டர் டேட்டா நம்ம குடுத்த டேட்டாவ அப்படியே எடுத்துக்கும். நம்மளால அதுல என்ன பண்ண முடியாது? மாடிஃபை பண்ண முடியாது. லைக் மாடிஃபை நமக்கு லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும்
நம்ம ஒரு டேட்டா கொடுக்குறோம்னா அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ண முடியும். இப்ப நம்ம மாடிஃபை பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அப்பண்ட், ஆமா. எக்ஸ்டெண்ட், இன்சர்ட் பண்ண போனா உள்ள மாடிஃபை ஆச்சு. பட் ஆமா. அத கம்ப்ளீட்டா மாடிஃபையே பண்ண முடியாதுன்னா அது என்னது? டப்பிள். ஓகேங்களா? ஆ. டப்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்டையர் மெட்டீரியல ஷேர் பண்ணிடுறேன். டேட்டா சயின்ஸ்ல உள்ள பைத்தான்ல சொல்லி இவ்ளோ இருக்கு. ஒண்ணா சிம்பிளா போலாம். ஓகேங்களா? இது ஓகே. ரொம்ப ஈஸி தான். பைத்தான பொறுத்தவரைக்கும் நீங்க இது மத்த லாங்குவேஜ் மாரி இருக்காது. ரொம்ப சிம்பிள். கேமிங் லாங்குவேஜ் மாரி தான் இருக்கும். பைத்தானோட ஃபுல் மெட்டீரியல். நான் இது ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். இந்த பிடிஎஃப்லயே நீங்க எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் வேர்ட் டாக்குமெண்ட்டும் அனுப்பிவிடுறேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல வந்து கோடு உங்களுக்கு சம்டைம் வேணும்னா காப்பி பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. சரி. அடுத்து டப்பிள்குள்ள போயிருவோமா? ம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, எனக்கு இந்த கோடெல்லாம் வேண்டாம். அப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒண்ணு டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல அப்டின்னா இல்லன்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் டெக்ஸ்ட் எல்லாம் கமெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ம். அடுத்து வேற வேரியபிள் வருவோம். இப்போ நான் வேணா திரும்பி அதே ஒரு எக்ஸாம்பிள்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் டப்பில பொறுத்தவரைக்கும் என்ன பிராக்கெட் குடுக்கணும்னா ரவுண்ட் பிராக்கெட். ஓகேங்களா? ஓகே. ஆப்பிள், பனானா, செர்ரி, again banana and apple. ஸோ ரிப்பீட்டடா குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ம். ஆப்பிள், பனானா, செர்ரி, பனானா, ஆப்பிள். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா என்ன வரும்? ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? வந்துருச்சா? இதான் என்னது? டப்பிள். நல்லா பாருங்க. ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா லிஸ்ட், ரவுண்ட் பிராக்கெட் போட்டா டப்பிள். ஓகேங்களா? இதுல நீங்க இது என்ன டைப்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் இப்படி போட்டீங்கன்னா அது டப்பிள்னு காட்டும். இதுல உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்க இதுல ஆக்சுவலி லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் வேணா ஆக்சஸ் வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. இதுல ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கா? சரியா? சரி இருக்காங்க. சூப்பர். -4ல யார் இருக்கா? பனானா. சூப்பர். -4ல பனானா. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆக்சஸ் பண்ண வரும். செரின்னு பனானான்னு வந்துருக்குங்களா? ஸோ டப்புலயுமே நீங்க இண்டெக்ஸ் வைஸ் ஆக்சஸ் பண்றீங்க. இண்டெக்ஸை வச்சு நீங்க செக் பண்றீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான் வரணும். ஓகேங்களா? அதாவது இண்டெக்ஸை நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் தான் போட போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது நம்ம டப்பிள் போட்டாச்சா? அடுத்து நான் இதுலயே அப்பண்ட் பண்ண பாக்குறேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்ட்ன்றது புதுசா ஒரு டேட்டாவை ஆட் பண்ணும். அந்த பர்டிகுலர் இதை மாடிஃபை பண்ணும். கரெக்டா? அது நம்மளால டப்புல பண்ண முடியாது. நான் வந்து மேங்கோன்னு ஆட் பண்றேன். பாருங்க ஆட்ரிபியூட் எரர் வரும். பிரிண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஆட்ரிபியூட் எரர் வரும். உங்களுக்கு அப்பண்ட் ஆகாது. வந்துருச்சா? இந்த ஆட்ரிபியூட் எரர் என்ன சொல்லுதுன்னா டப்புள் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அப்பண்ட். டப்புள்ல அப்பண்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லன்னு வருது. புரியுதா? அப்பண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட், ரிமூவ், பாப், கிளியர், வேற என்ன? நம்ம ஷார்ட் பண்ணோம் இல்லையா? ஷார்ட்டிங், அசெண்டிங், டிசெண்டிங், ரிவர்ஸ் இது எதுவுமே இதுல பண்ண முடியாது. ஸோ டேட்டாவை மாத்தவே முடியாது. ஜஸ்ட் வியூ வேணா பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன மாதிரி எல்லாம் வியூ பண்ணலாம் அப்படின்னா அகைன் பிரிண்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள்ல கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்ல பனானா எத்தனை வாட்டி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். எத்தனை வாட்டி இருக்கு? ஸோ இது நம்ம மாடிஃபை பண்ணல, செக் தான் பண்றோம். அதனால நீங்க டேட்டா உள்ளே அப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை கவுண்ட் இருக்கு இதுல? அந்த 2ன்றது உங்களுக்கு இங்க வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல கவுண்ட் ஆஃப் பதிலா இண்டெக்ஸ்ன்னு தரேன். இண்டெக்ஸ்ல செரின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன வரும்? அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு காட்டுமா? எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? செகண்ட் இண்டெக்ஸ். அவ்வளவுதான். அப்போ இதுக்கும் 2 தான் வரும். ஓகேங்களா? ஆப்பிள்னு கொடுத்தா ஆப்பிள் 2 இடத்துல இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட்ல, இன்னொன்னு 4th. ஓகேங்களா? பட் இது ஃபர்ஸ்ட் இடத்துல தான் எடுக்கும். 1 தான் எடுக்கும். ஓகேங்களா? 0th தான் எடுக்கும். ஓகேங்களா? ஆப்பிள்ன்றது 0th கரெக்டா? அந்த 0th தான் எடுக்கும். பனானா 2 இடத்துல இருக்கு. ஒன்னு இன்னொன்னு 3. ஓகேங்களா? பட் அது ஃபர்ஸ்ட் இடமான எதை எடுக்கும்? 1 தான் எடுக்கும். ஓகேங்களா? இதான் வந்து கவுண்ட் ஆஃப் இண்டெக்ஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இதுல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வியூ தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க இதுல ஃபார் லூப் வேணும்னா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ் எங்க காலம் வைக்கணும். ஓகேங்களா? கண்டிஷன் வந்து எதுவாக இருந்தாலும் காலம் வைக்கணும். நான் உங்களுக்கு போக போக எடுக்கிறத இப்போ ஹாய்ன்ற வேரியபிள் நான் கால் பண்றேன். எனக்கு அது 1 by 1 ஹைட்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஹைட்ரேட் வேணா பண்ணி பார்க்க முடியும். டேட்டாவை மாற்ற முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை கொடுத்தாச்சு.
வேற என்ன இதுல பண்ணலாம்? லைக் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே. லென்த் கண்டுபிடிக்க முடியுமா? ஃப்ரண்ட் அது ஜஸ்ட் ஒரு வியூ தானே அது. அப்போ லென்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நீங்க இப்போ டப்புல இருக்கிறத போய் போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னதான் ஆக போகுது? அதோட லென்த்தை காட்ட போகுது. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள செரி இன் ஃப்ரூட்ஸ், அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எஸ்ஜே சூர்யா கான்செப்ட் தான். ஒண்ணு இருக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றது அந்த கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ செரின்றது இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள்குள்ள இருக்கா? அப்போ என்ன வரும்? ட்ரூ. அது செக் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு வந்து என்ன வரும்னா ட்ரூ. லாஸ்ட்ல ட்ரூ வந்திருக்கா? மேங்கோ அப்படின்ற ஃப்ரூட் உள்ள இருக்கா? ஃபால்ஸ். இல்ல. ஏன்னா மேங்கோ கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ அதே ரீதியில செரி ஆல்ரெடி இருக்கு பட் நான் இல்லன்னு சொல்றேன். அப்ப என்ன வரும்? அப்போ ஃபால்ஸ்னு வரும். மேங்கோ வந்து உள்ள இல்ல. ஓகேங்களா? அத நான் இல்லன்னு தான் சொல்றேன். அப்போ அதுக்கு ட்ரூ. அவ்வளவுதான். புரிஞ்சா? இருக்கு, அதாவது இருக்கிறத இருக்குன்னு சொன்னா ட்ரூ. ஓகேங்களா? இல்லாதத இருக்குன்னு சொன்னா ஃபால்ஸ். இருக்கிறத இல்லன்னு சொன்னா ஃபால்ஸ், இல்லாதத இல்லன்னு சொன்னா ட்ரூ. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். 7 ஆபரேட்டர் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஆபரேட்டர் வந்து இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர். ஓகேங்களா? இதான் நமக்கு வரும். நம்ம திருப்பி அதுல சும்மா பாக்குறப்போ ரிவைஸ் பண்றோம். ஓகேங்களா? லாஸ்டா இப்போ நம்ம இதை கிளியர் பண்ண முடியுமா பாப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிள் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். இது என்ன பண்ணுங்க? டாட் கிளியர் ஆஃப் ஃப்ரூட். என்ன சொல்லுது? உங்களால டேட்டாவை மாத்த முடியாது இல்லையா? அப்போ கிளியரும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வேணா ஆட் பண்ண முடியும், லைக் அட்டாச் பண்ண முடியும். நான் எக்ஸ்ட்ரான்ற ஒரு வேரியபிள்குள்ள ஒரு புதுசா 2 ஃப்ரூட் போட போறேன். டபுள் கோட்ஸ்குள்ள மேங்கோ, டபுள் கோட்ஸ்குள்ள ஆரஞ்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? கம்பைன்டு அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள இந்த ஆர்டர் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸையும் பிளஸ் இந்த எக்ஸ்ட்ராவையும் ஆட் பண்ண போறேன். இப்போ போயிட்டு பிரிண்ட் ஆஃப் கம்பைன்டுன்ற வேரியபிள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்கும்? பனானா ஆப்பிளோட நின்று இல்லையா? அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த மேங்கோ அண்ட் ஆரஞ்சு ஆட் ஆகும். ஆட் ஆயிருக்கா? நீங்க நினைக்கலாம் டப்புல தான் நம்மளால டேட்டா மாத்த முடியாது இல்லையா? இங்க டேட்டா மாறல. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃப்ரூட்டை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது மட்டும் தான் வரும். டேட்டா மாறல. நம்ம என்ன பண்ணணும்னா வேற ஒரு வேரியபிள்குள்ள வேற ஒரு டப்புள் கொடுத்து அதை கன்கார்டினேட் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் பேர் கன்கார்டினேட். ஓகேங்களா? ஆக்சுவலி பிரிண்ட்னு சொல்லி கம்பைன்ட தான் கால் பண்றோம், ஃப்ரூட்ஸ்னு போடல. ஃப்ரூட்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டுத்தையுமே காட்டுது. ஆமா ஆமா. ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ்ல ஒரு டப்புள் இருக்கு பிளஸ் எக்ஸ்ட்ரான்ற ஒரு டப்புள் நம்ம அதை ஆட் பண்ணி சும்மா ஜஸ்ட் வியூ பண்றதுக்காக பண்ணி பார்க்கறோம். ஓகேங்களா? லாஸ்டா இதை நீங்க ஃப்ரூட்ஸ்ன்ற வேரியபிளையே கால் பண்ணி இப்போ நீங்க ஃப்ரூட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன கொடுத்தீங்க அது மட்டும் தான் இருக்கும். அது மாறி இருக்காது. ஓகேங்களா? அதோட சேர்த்து நீங்க இன்டூ 2ன்னு போட்டீங்கன்னா வந்தது திருப்பி ஆட் ஆகி உள்ள வரும். ஆப்பிள் பனானா செரி பனானா ஆப்பிள் திருப்பி ஆப்பிள் பனானா செரி பனானா ஆப்பிள் இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைக் இது மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாவோட ஆர்டரை மாத்தவே முடியாதுன்னா அது வந்து தப்பு. டேட்டாவோட ஆர்டர் மாத்திக்க முடியும் அப்படின்னா அது லிஸ்ட் போத்துமே பாத்தீங்கன்னா ஆர்டர் கலெக்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம மண்டேல வந்து மண்டே நான் சொல்றேன் உங்களுக்கு. மண்டே டு தேர்ஸ்டே இருக்குமா இல்ல எப்படி நான் சொல்றேன். மண்டே வந்து இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்லாம் இருக்கு இல்லையா? லைக் லிஸ்ட் டப்புள் இப்ப நான் முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் மண்டே வந்து பாத்தீங்கன்னா செட் டிக்ஷனரி எடுத்துருவேன். ஓகேங்களா? ஆபரேட்டர்ல ஒரு 7 ஆபரேட்டர் இருக்கு. அதையும் நான் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் 1 இருக்கும். ஓகேங்களா? அதனால பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி. இது பிராக்டிஸ் பண்ண டவுட்னா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுருப்பேன் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லி. அதான் என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. டவுட்னா சொல்லுங்க நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? நான் ரெக்கார்டிங் வந்து நான் நாளைக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஓகே. பை.